Hi students, welcome to our channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இப்போ உங்களுக்கான அடுத்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருக்கீங்க இப்போ. ஸோ அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு 11ஆம் தேதியோட. ரேண்டம் நம்பரும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரேண்டம் நம்பர். இப்போ இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதில் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் மூலமாக நடக்கும். யாருமே வந்து எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது எக்ஸப்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் நேரில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே இருந்துக்கலாம். ஆன்லைனில் தான் இந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லாகின் உங்களுடைய அந்த டிஎன்இ அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் உங்களுடைய அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இன்னும் வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து மெயில் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு, இல்லை மெயில் அனுப்புறது வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிலாம் எந்த மெயிலுமோ இல்லை எந்த கால்மோ வராது. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்மளுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 நாள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குது. சரியா? ஸோ நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நாம் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்ப்பாங்க. இதுக்குன்னு ஒரு சர்டன் பீப்புள் வந்து நமக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த 17 நாள் இந்த வேலையை தான் பார்க்க போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். சரி சார், இப்போ நான் எப்படி சார் இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, லாகின் பண்ணி உள்ளே போகிறோமா, அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது இன் ப்ராக்ரஸ், இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் வெரிஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன்னா 17 நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஒரே நாளில் முதல் நாள்லேயே வந்து எல்லாருக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ முதல் நாள் கூட உங்களுக்கு வெரிஃபை ஆகலாம், இல்லை கடைசி நாள் 30ஆம் தேதி கூட உங்களுக்கு வெரிஃபை ஆகலாம். ஸோ என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்கலாம். ஸோ நம்ம இந்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் ரெகுலராக என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ மார்னிங் ஒரு தடவையும் ஈவினிங் ஒரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எதையுமே வந்து வெரிஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுவே கம்ப்ளீட்டட்னு இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம். அதோட
உங்களுடைய வேலை முடிஞ்சு. சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு பெருமூச்சு விட்டு நம்ம உட்காரலாம் நிம்மதியா. அப்பாடா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு, ஒரு தலைவலி ஒரு மிகப்பெரிய தலைவலி முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா நம்ம உட்கார முடியும். ஸோ கம்ப்ளீட்டட்னு இருந்தா இதுதான் மீனிங். இது ரெண்டுமே இல்லாம இன் ப்ராக்ரஸும் இல்லாம கம்ப்ளீட்டடும் இல்லாம இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்கம்ப்ளீட்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு தலைவலி பிடிச்ச வேற. இன்கம்ப்ளீட்னு இருந்ததுன்னா என்ன சார் பண்றது? இந்த இன்கம்ப்ளீட் யாருக்கு வரும்னா, ஒன்று அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஏதோ ஒரு வகையில மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இந்த இன்கம்ப்ளீட் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்கம் எடுத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது இன்கம் உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 70,000 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல 80,000 கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிஸ்மேட்ச் தான். டேட்டா வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது தான் வந்து ரீசன். இப்படி இருந்தாலும் இன்கம்ப்ளீட் வரும். ரெண்டாவது, சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு அவசரத்துலையோ நீங்கள் சொந்தமாக பண்ணும்போதோ ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை மாற்றி அப்லோட் பண்ணாலும் இந்த இன்கம்ப்ளீட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணாவது, ஏதாவது உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லையும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்படி இருந்தாலும் இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே சார், இப்போ எனக்கு இன்கம்ப்ளீட் வந்துருச்சு. இந்த இன்கம்ப்ளீட் வந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டருக்கு போகிறது மாதிரி இருக்கும். யாரும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸை விட நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் சீட்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரியா? அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பேர் நீங்கள் 1,80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? 1,80,000 பேருக்கும் சீட் கன்ஃபார்ம். கண்டிப்பாக அதை விட அதிகமான சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணியே ஆகணும். அதனால கண்டிப்பாக யாருடைய அப்ளிகேஷனையும் என்ன பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் வந்துச்சுன்னா நீங்கள் பதட்டப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அந்த டிஎஃப்சி சென்டர்லேருந்தே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கையிலேயே வச்சுக்கிறங்க. சரி, அந்த மொபைல் நம்பரை வந்து ரொம்ப ரெடியாக வச்சுக்கிறங்க. உங்களுடைய மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை பேரண்ட்டுடைய மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி கேளுங்க. டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் மூலமாக கூட ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பர்டிகுலர் ரீசனுக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குதோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களை கொடுக்க சொல்லுவாங்க. நேரில் போய் என்ன பண்ணணும்னா, இப்போ சர்டிஃபிகேட் ஏதாவது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சு இல்லையா, நீங்கள் அப்லோட் பண்ணதில் 70,000 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டில் வந்து 80,000 இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு உங்களை நேரில் வர சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராப்ளம், அந்த இஷ்யூவை வந்து உங்களுக்கு சரி பண்ணி விட்டுருவாங்க. சரியா? அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த சேஞ்சஸ் கொடுத்து உங்களை வந்து அப்ளிகேஷனை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கிறது மாதிரி அப்ளிகேஷன்லாம் மாற்றிடுவாங்க. 80,000 அப்படின்னு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ யாரும் வந்து இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் மூலமாக நடக்கும். ஸோ அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் கொடுக்கணும், சீட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ அதனால யாருமே ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்தராக வந்து உங்களுக்கு நான் எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.